12 மாதத்தில் 12 லட்சம் ரூபாய் லாபம். வெட்டிவேர் விவசாயம் அப்படிங்கிறது வந்து கடலோர பகுதியில் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் தான் இப்போ வந்து அந்த குரோபேக் மெத்தடில் வந்து பண்றாங்கன்னு சொல்றாங்க. சரி வச்சுக்கோம்பா, குரோபேக் மெத்தடில் நீங்க பண்றீங்க. ஒரு ஆள் இல்லாம நீங்க ஒரு ஆள் வளர முடியாதுல்ல. அது மாதிரி தானே இதுவும். தெரியாத விஷயத்த சொல்லி கொடுக்கறது தானே நீங்க இருக்கிறீங்க. அதாவது பொய் சொல்லி நிறைய விவசாயம் பண்ணலாம், பொய் சொல்லி எதையும் பண்ணலாம். ஆனா இப்படி பொய் சொல்லி எதையும் பண்ணக்கூடாதப்பா. விவசாயிகள் தானே பாவம், வேலையாட்கள் வருவாங்க, அவங்களுக்கு வந்து கூலி கொடுக்கணும், அது ஒரு செலவு. மருந்து கடையில ஒரு வியாபாரம் பண்ணிட்டு போயிடுறாங்க. சரி மருந்து கடையில தான் வியாபாரம் பண்ணாங்க, சரி மகசூல் பண்ணாது அப்படியாவது லாஸ்ட் நல்லா வித்துடலாம்னா தான் அங்கேயும் பார்த்தா வியாபாரி நம்மளே விளாண்டு போயிடுறாங்க. முட்டு கொடுக்குறீங்களோ, நிறைய பேர் முட்டு கொடுத்து பேசுறீங்களோ, விவசாயத்தை பத்தி தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுக்க மட்டும் முட்டு கொடுக்குறீங்களோ, ஒரு 4 கைக்கூலியை வச்சுக்கிட்டு 4 ஆட்களை வச்சுக்கிட்டு 4 பேர் உங்களுக்கு ஆதரவு பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு முட்டு கொடுக்குறீங்களோ, அவங்களுக்கு தான் அந்த கேள்வி. 1000 பேருக்கு போடும்போது எவ்வளவு செம்மண் தேவைப்படும் நீங்க யோசித்து பாருங்க. அதுக்கு ஒரு செலவு. நம்ம கிட்ட மல்லிகைப்பூவோ பிச்சி பூவோ மக்காச்சோளமோ உளுந்தோ வாங்கும் போது என்ன செய்யறாங்க, கை திராஸ்ட்டு அளக்குறாங்க. சரிங்களா, நீங்க கை திராஸ்ட்டு அளக்குறீங்க. ஆனா நீங்க அடுத்த இடத்துக்கு அனுப்பிச்சு விடும் போது ஏன் கம்ப்யூட்டர் திராஸ் பயன்படுத்துவதன் காரணம் என்ன? இதுக்கு யாராவது பதில் சொல்லுங்க பார்ப்போம். இந்த குரோபேக் முழுமைக்கு வேர் பிடிச்சிருச்சு, வெட்டி வேறு நிறைய பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கிறோம். அதை என்ன செய்யணுமா, குரோபேக்கை இழுக்கணுமா. அப்ப நான் ஒரு வெட்டி ஒரு விவசாயம் பண்றேன்னு வச்சுக்கிறோம். நான் ஏன் வேற எத்தனை வியாபாரி இருக்காங்களோ நான் அவங்ககிட்ட தானே கொடுக்க முடியும், எத்தனை கடைக்காரங்க கேட்கறாங்களோ அதை அவங்ககிட்ட தானே கொடுக்க முடியும். அப்படி கொடுக்க கூடாதான். அவங்க வந்து என்ன சொல்றாங்க, இப்ப நான் உங்களுக்கு 1 லட்ச ரூபா கொடுத்து நான் அங்க உங்களுக்கு சேர்றேன், அந்த குரோபேக்கு கொடுக்குறீங்க, எல்லாம் கொடுக்குறீங்க, லாஸ்ட் வேர் வரும்போது நான் உங்களுக்கு பே பண்ணிட்டேன். அப்புறம் எதுக்கு நீங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறீங்க? அந்த முட்டு கொடுக்குறவங்களுக்கு மட்டும் நீங்க முட்டு கொடுத்துட்டு இருப்பீங்க, அங்க கம்ப்யூட்டர் கிளாஸ் கொண்டு வர மாட்டீங்க. அப்ப எப்படிங்க உங்களெல்லாம் மதிக்க முடியும்? சொல்லுங்க பாப்போம். வெட்டிவேர் விவசாயம் அப்படிங்கிறது வந்து இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வெட்டிவேர் விவசாயம் அப்படிங்கிறது எப்படின்னா, அதாவது ஈஸியாக வீடியோ போட்டு போயிடலாம். எப்படின்னா 12 மாதத்தில் 6 லட்சம் ரூபாய் லாபம், 12 மாதத்தில் 12 லட்சம் ரூபாய் லாபம் அப்படின்னு வீடியோ போட்டிருக்காங்களா, அவங்களுக்கு தான் இந்த பதிவு. அதாவது இந்த வெட்டிவேர் விவசாயத்தை பற்றி தெரியாதவங்களுக்கும் இந்த பதிவு சொல்கிறேன். அதாவது முத எடுத்தோடனே வெட்டிவேர் விவசாயம் அப்படிங்கிறது வந்து கடலோர பகுதியில பண்ணிட்டு இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் தான் இப்போ வந்து அந்த குரோபேக் மெத்தடில் வந்து பண்றாங்கன்னு சொல்றாங்க. சரி வச்சுக்கோம்பா, குரோபேக் மெத்தட்ல நீங்க பண்றீங்க. அதை நீங்க வந்து விதை கொடுப்பீங்க, பை கொடுப்பீங்க. அந்த பைக்கும் விதைக்கும் சேர்த்து 1 லட்ச ரூபாய் எதுக்கு வாங்கணும் சொல்லுங்க பார்ப்போம். 99,999 ரூபா வாங்குறாங்க. 1 லட்சம் ரூபாய்க்கு 1 ரூபா கம்மியா வாங்குறாங்க. அது எதுக்காக வாங்கணும் சொல்லுங்க? அந்த பாக்கெட்டும் அந்த அந்த குச்சி இருக்கு பாத்தீங்களா, அந்த குச்சியும் சேர்ந்து 1 லட்சம் ரூபாயாம். சரி கொடுத்துட்டீங்கப்பா, போட்டாச்சு. அதுக்கு வந்து மண் எங்க இருந்து வரும்? செம்மண் எடுக்கணுமா? செம்மண் கண்டிப்பா செம்மண்ல தான் வளருமா, வேற கரிசல் மண்லையோ இதுலயோ வச்சா வளராதான். இன்னொன்னு, அந்த செம்மண் எடுக்க எப்படி பார்த்தாலும் ஒரு 3000 ரூபாய் 4000 ரூபாயில இருந்து 5000 ரூபாய் கூடயே ஆகும். ஏன்னா 1000 பேருக்கு போடுறோம் பாத்தீங்களா, 1000 பேருக்கு போடும் போது எவ்வளவு செம்மண் தேவைப்படும் நீங்க யோசித்து பாருங்க. அதுக்கு ஒரு செலவு. அதுக்கப்புறமா அந்த பாக்கெட்ல அடைக்கிறது, அதுக்கெல்லாம் கூலி கொடுக்கணும். அந்த வேலையாட்கள் வருவாங்க, அவங்களுக்கு வந்து கூலி கொடுக்கணும், அது ஒரு செலவு. அதுக்கப்புறமா சரி நீங்க வச்சிட்டீங்கப்பா, அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங்க்லர் தான் மாட்டணுமா. ஏன்னா நம்ம இது மாதிரி பைப்பு மாதிரி தண்ணி எல்லாம் பிடிக்க முடியாது, அந்த ஸ்ப்ரிங்க்லர் தான் மாட்டணுமா. அந்த ஸ்ப்ரிங்க்லர் மாட்டதுக்கு அதுக்கு ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 30 ரூபாயில இருந்து 40 ரூபா ஆகிரும். அதுக்கப்புறமா சரிப்பா இவ்வளவு ரூபா செலவழிச்சாச்சு, அதுக்கு ஒரு 1 லட்சம், இதுக்கு ஒரு அப்படி இப்படின்னு ஒரு 1,40,000 ரூபா 1,50,000 ரூபா வந்துருச்சுன்னு வச்சுக்கிறோம். சரி வந்துருச்சு, நீங்க என்ன பண்ணுவீங்க, உரம் கொடுப்பீங்க. சரி உரத்தை போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு மருத்துவம்னு ஒண்ணு கொடுக்குறீங்க, மருந்து கொடுக்குறீங்க. சரி மருந்தையும் அடிச்சாச்சுப்பா. எனக்கு வந்து அந்த கட்டிங் பண்றதெல்லாம் ஒரு 3 மாசத்துக்கு ஒருக்க கட்டிங் பண்ணதெல்லாம் வாங்கிக்கிறோன்னு சொல்றீங்க. சரி வாங்கிக்கோங்கப்பா. எவ்வளவுக்கு வாங்கிக்கோங்கன்னு கேட்கும் போது என்ன சொல்றாங்க, ஒரு கட்டு 100 ரூபாய்க்கு போகும்ங்கிறீங்க. மிஞ்சி போனா 1000 எத்தனை கட்டு இருக்கும், ஒரு 10 கட்டு வரும். சரி 1000 ரூபாய் நாங்க கூலி ஆளுகளுக்கு சம்பளம் கொடுக்கவா, இந்த 1000 ரூபாய் தூக்கி எங்க கொடுக்க சொல்லுங்க, நீங்க கொடுக்குற 1000 ரூபாய் தூக்கி. சரி அதே முடிஞ்சு. அதுக்கப்புறமா நல்லா வளர்த்துட்டேன், 12 மாசம் ஆயிடுச்சுப்பா. 12 மாசம் ஆகி அந்த குரோபேக்ல வந்து அதிக இதெல்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கிறோம். இந்த குரோபேக் முழுமைக்கு வேர் பிடிச்சிருச்சு, வெட்டி வேறு நிறைய பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கிறோம். அதை என்ன செய்யணுமா, குரோபேக்கை இழுக்கணுமா. அங்க இருந்து அப்படி 2 பேர், அதுக்கு ஒரு ஆள் போடணும். ஒரு 10 பேர் 15 பேர் போட்டா தான் 100ல இருந்து 300 ரூபாய்க்கு அந்த இழுக்கணுமா. அங்கிட்டு ஒரு ஆள் இங்கிட்டு நின்றுகிட்டு அப்படி இழுத்து லாஸ்டா அதை வெட்டணுமா. எப்படின்னா அந்த வேர் இருக்கும், வேருக்கு முன்னாடி அந்த செடி வர இருக்கு பாத்தீங்களா, அந்த செடியை வெட்டுறோம். அதுல வர அந்த குரோபேக் அப்படிங்கிறத வந்து அடுத்த வருஷமா பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஏப்பா எதுக்கு அதெல்லாம் சொல்லுங்க, தேவையா? எதுவுமே தேவை கிடையாது.
அந்த வேரை வந்து வெட்டுறோம். அந்த வேரை வெட்டினதை வச்சு அதை வந்து ஒரு குழி மாதிரி தோண்டி இப்போ அந்த இருக்கு பார்த்தீங்களா, இது மாதிரி இதில் குழி இருக்குன்னு வச்சுக்கிறோம். இதில் வந்து தண்ணியை பெருக்கணுமா, தண்ணியை பெருக்கிட்டு அந்த வேரெல்லாம் தூக்கி அதில் போடணுமா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வேரை தூக்கி அதில் போடுறோம், காய வைக்கணுமா. அந்த இதுல இருந்து ஊர்ல இருந்து வெளியில எடுப்போம் தெரியுமா, வெளியில எடுத்தோடனே அந்த மண்ணெல்லாம் அந்த தண்ணிக்குள்ள இருந்து வந்து மண்ணெல்லாம் இதா இருக்குமா. அப்படிக்கும் போது ஒரு அலசுறோம். ஒரு அலசுங்கும் போது அந்த வேரெல்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கிறோம், மண்ணு வேர்ல இருந்து போயிடுச்சு. அதானே வேற எடுத்துட்டு வந்து இங்க வைக்கிறோம். வேற எடுத்துட்டு வந்து வச்சதும் வெயிலுக்குள்ள காய வைக்கணுமாப்பா. வெயில காய வச்சேன்னா வெயிட் போயிடும். அப்புறம் அதுல என்னது இருக்கு. அதாவது பொய் சொல்லி நிறைய விவசாயம் பண்ணலாம், பொய் சொல்லி எதையும் பண்ணலாம். ஆனா இப்படி பொய் சொல்லி எதையும் பண்ணக்கூடாதுப்பா. விவசாயிகள் தானே பாவம். ஒரு சைடு விவசாயிகளுக்கு உதவி செய்யணும்னு யாரும் வரமாட்டேங்காங்க. விவசாயிகளுக்கு தெரிஞ்ச விவசாயிகளே தெரியாத விவசாயிகளுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டேங்காங்க. படிச்ச விவசாயிகள் ஒரு விவசாயத்துக்கு வராங்கன்னா அவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டேங்காங்க. அப்படியே சொல்லிக் கொடுத்தாலும் மருந்து கடையில ஒரு வியாபாரம் பண்ணிட்டு போயிடுறாங்க. சரி, மருந்து கடையில தான் வியாபாரம் பண்ணாங்க, சரி மகசூல் பண்ணாது அப்படியாவது லாஸ்ட் நல்லா வித்துடலாம்னு பார்த்தா அங்கேயும் பார்த்தா வியாபாரி நம்மளே விளாண்டு போயிடுறாங்க. அப்ப எங்க என்ன பண்றது. அதாவது நீங்க சொல்லுங்க, அதாவது உங்க கம்பெனியோ உங்க இதுவோ வளரணும்னா நீங்க பேசுங்க, என்ன வேணா பேசுங்க. சரியா இருந்துச்சுன்னா அது விவசாயிகள் செய்யட்டுங்க. நீங்க சும்மா 1,00,000 வாங்குறேன், 2,00,000 வாங்குறேன், 3,00,000 வாங்குறோம்னு நீ விவசாயிட்ட இருந்து வாங்கிட்டு அடுத்து நீங்க அது இதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன், தேவையே கிடையாது. தயவு செஞ்சு எல்லாம் விழித்து கொள்ளுங்கள் மக்களே. ஏன்னா என்ன விவசாயம் செஞ்சா எப்படி பொழைக்கலாம், எப்படி பொழைச்சு நம்ம குடும்பத்தை ரன் பண்ணலாம் அப்படிங்கறது வந்து தெளிவா நீங்க பாத்துக்கோங்க. சும்மா அடுத்தவன் சொன்னா 1008 சொன்னா அதை நான் கேட்டுட்டு விவசாயத்துக்கு வந்தேன், லாஸ்ட் இப்படி சொல்லி கொடுக்க மாட்டாங்கன்னு யாரும் கவலைப்படாதீங்க. அதுலயும் ஒரு ட்விஸ்ட பாருங்க. அப்ப நான் ஒரு வெட்டி ஒரு விவசாயம் பண்றேன்னு வச்சுக்கிறோம், நான் ஏன் வேற எத்தனை வியாபாரி இருக்காங்களோ நான் அவங்ககிட்ட தானே கொடுக்க முடியும், எத்தனை கடைக்காரங்க கேட்கறாங்களோ அதை அவங்ககிட்ட தானே கொடுக்க முடியும். அப்படி கொடுக்க கூடாதான். அவங்க வந்து என்ன சொல்றாங்க, இப்ப நான் உங்களுக்கு 1,00,000 ரூபா கொடுத்து நான் அங்க உங்களுக்கு சேர்றேன், அந்த க்ரோ பேக் கொடுக்குறீங்க, எல்லாம் கொடுக்குறீங்க, லாஸ்ட் வேற வரும்போது நான் தான் உங்களுக்கு பே பண்ணிட்டேனே, பே பண்ணிட்டேன். அப்புறம் எதுக்கு பே பண்ணிட்டோம்னா நான் எங்கனாலும் கொடுக்கலாங்க. இப்ப நான் அந்த 1,00,000 ரூபா கொடுக்கல, நீங்க பாக்கெட்டு கொடுத்து எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு ரூபா கொடுக்கணும்னா சரி நீங்க சொன்னதை அக்செப்ட் பண்ணுவேன். இதேதான் மருந்து கடையிலையுமே, நீங்க அங்கதான் உரம் வாங்கணுமா, விதை வாங்கணுமா, உரம் வாங்கினா தான் விதை கொடுப்பாங்களாம், விதை கொடுத்தா தான் மருந்து கொடுப்பாங்களாம், மருந்து கொடுத்தா தான் அங்கேயே போய் அதை சேல்ஸுக்கு எடுத்துப்பாங்களாம். என்னென்ன மாதிரி சொல்றாங்கன்னு பாருங்க. அப்போனா விவசாயிகள் என்ன பண்றது சொல்லுங்க பாப்போம். அதுதான் அதை வந்து நம்ம உடைக்கணும், எப்படியாவது உடைச்சு தீரணும். அது விவசாயிகளுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியதா மட்டும்தான் இருக்கணும், விவசாயிகளுக்கு நன்மையை செய்யணும். அப்படிங்கறத வந்து நம்ம சேனல்ல இன்னும் ஆணித்தரமா அன்பா அழகா பண்பா பாசமா பேச போறோம். அதாவது விவசாயிகளுக்கு யாரெல்லாம் தீங்கு செய்யறாங்களோ அவங்களுக்கு நன்மையை கொண்டு செய்யற வகையில் என்ன செய்ய போறோம்னு பாருங்க. இன்னும் முழுமையான காணொளி நிறைய நிறைய வந்துகிட்டு இருக்கு. இப்போ ஒரு விவசாயத்தை சொல்லிட்டேன், அது மாதிரி தெரியாத விஷயங்களா தயவு செஞ்சு கேளுங்க, சரிங்களா. அது மாதிரி நீங்க ஒரு இருக்கிறீங்கன்னா அடுத்த விவசாயிகளுக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. உதவி செய்யாம யாருமே விவசாயத்துக்கு வராதீங்க தயவு செஞ்சு. ஏன் நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது உங்களுக்கு சோறு விட்டதுக்கு ஒரு ஆள் இல்லாம நீங்க ஒரு ஆள் வளர முடியாதுல்ல. அது மாதிரிதானே இதுவும் தெரியாத விஷயத்த சொல்லி கொடுக்கறதுக்கு தானே நீங்க இருக்கிறீங்க. ஏன்னா எனக்கு வந்து விவசாயத்துக்கு சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. விவசாயிகள் வந்து விவசாயத்தை பத்தி விவசாயிகளுக்கே சொல்லி கொடுக்கலன்னா அடுத்தவன் எப்படி நம்மளுக்கு உதவி செய்வான் சொல்லுங்க. நான் இப்போ 1000 மல்லிகை தோட்டம் போட்டிருக்கிறேன், 1000 பிச்சுக்கு தோட்டம் போட்டிருக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கிறோமே, 10 பேரும் 1000 மல்லிகை பூவோ இல்ல 100 மல்லிகை பூவோ 50 மல்லிகை பூ செடியோ போட்டிருக்கோம்னா அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்தாம்னு வச்சுக்கோங்க, அந்த மார்க்கெட்ல நடக்கிறது என்ன, அந்த மார்க்கெட்டை எப்படி நம்ம மாத்தி அமைக்கலாம். நீ கைத்ராஸ் வைக்கிறீங்களா, நாங்க பூ போட மாட்டோம் சொல்லுங்க பாப்போம். பூ போட முடியாதுப்பா, நீங்க கைத்ராஸ் நீங்க 200 கிராமும் 150 கிராமும் எனக்கு கழியுது, நான் எப்படி உங்களுக்கு பூ போட முடியும். எனக்கு பூவே நான் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லப்பா, எனக்கு பூவே வேண்டாம்ப்பா. அப்ப நீ எல்லா விவசாயிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு போராட்டத்தை வழி நடத்தினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு அது செயல்பாட்டுக்கு வரும். என்னப்பா இப்படி விவசாயிகள் ஒன்று சேர மாட்டாங்கன்னு நினைச்சோம், ஆனா இப்படி சேர்ந்துட்டாங்களே. நம்ம கிட்ட மல்லிகை பூவோ பிச்சி பூவோ மக்காச்சோளமோ உளுந்தோ வாங்கும் போது என்ன செய்யறாங்க, கைத்ராஸ்ட்டு அளக்குறாங்க, சரிங்களா. நீங்க கைத்ராஸ்ட்டு அளக்குறீங்க, ஆனா நீங்க அடுத்த இடத்துக்கு அனுப்பிச்சு விடும் போது ஏன் கம்ப்யூட்டர் திராஸ் பயன்படுத்துவதன் காரணம் என்ன, இதுக்கு யாராவது பதில் சொல்லுங்க பாப்போம். முட்டு கொடுக்குறீங்கல்ல, நிறைய பேர் முட்டு கொடுத்து பேசுறீங்கல்ல, விவசாயத்தை பத்தி தெரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மட்டும் முட்டு கொடுக்குறீங்கல்ல, ஒரு 4 கைகூலியை வச்சுக்கிட்டு 4 ஆட்களை வச்சுக்கிட்டு 4 பேர் உங்களுக்கு ஆதரவு பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு முட்டு கொடுக்குறீங்கல்ல, அவங்களுக்கு தான் அந்த கேள்வி. உங்களால முடிஞ்சிச்சுன்னா அதை நீ மாத்தி காமிச்சிருந்தா, நீ 4 பேருக்கு முட்டு கொடுப்பா, சரிப்பா பரவாயில்லப்பா, அந்த நீங்க 4 பேருக்கு முட்டு கொடுத்தாலும் நீங்க அவங்ககிட்ட போய் நீங்க சரியான கம்ப்யூட்டர் கிளாஸ் கொண்டு வந்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க பேசுனாவோ ஏதோ சொன்னா கூட நான் மதிப்பேன்.
நீங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறீங்க, அந்த முட்டு கொடுக்குறவங்களுக்கு மட்டும் நீங்க முட்டு கொடுத்துட்டு இருப்பீங்க, அங்க கம்ப்யூட்டர் கிளாஸ் கொண்டு வர மாட்டீங்க. அப்ப எப்படிங்க உங்களெல்லாம் மதிக்க முடியும்? சொல்லுங்க பாப்போம். நம்ம சேனலை ஃபாலோ பண்றவங்க இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, தெரியாத விஷயத்த கேளுங்க, அந்த வாட்ஸ்அப் குழுவுலையும் கேட்டுக்கோங்க. எல்லாரும் பதில் சொல்லுவாங்க, என்ன விவசாயம் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத தெளிவா ஆணி வேற அக்கு வேற பதில் சொல்லுவாங்க. தயவு செஞ்சு நம்ம சேனலை வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நிறைய நிறைய காணொலி பார்க்க போறோம். இன்னும் பல விவசாயங்கள் இருக்குது, எப்படி எல்லாமோ விவசாயம் பண்ணிட்டு போலாம். ஏதாவது நஞ்சா மட்டும் போட்டுறாதீங்க தயவு செஞ்சு. புதுசா விவசாயிகளை வந்து பெருக்குங்க. விவசாயிகளுக்கு உதவி செஞ்சீங்கன்னா விவசாயம் பெருகும். விவசாயம் பெருகுனா தான் நம்மளுக்கு சாப்பிட உணவு கிடைக்கும். அந்த உணவு வேணும்னா விவசாயிகள் வரணும். அந்த விவசாயிகள் வரணும்னா விவசாயிகளை தான் சொல்லிக் கொடுக்கணும். விவசாயிகள் சொல்லிக் கொடுத்தா தான் உணவுங்கிறது கிடைக்கும். அதனால நம்ம சேனலை பிடிச்சவங்க லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ மக்களே.